இனத்துரோகிகள் அவர்களை பிரித்தேன் நான் சத்தமா சொல்லுவாரு. நான் தான் பிரிச்சேன். அதாவது உங்களை யாரும் வைத்து நிற்க முடியாது. உங்களுக்கு சண்டை உண்டு. இது மாதிரி பைபிள் நிறைய உண்டு. ஒரு அரசர் ஒரு சாதாரண கடவுளுடைய பிள்ளைகளை நோக்கி 2 அரசர் சண்டைக்கு வருவாங்க. அவங்க ஒரு 300 விரோதம் இருப்பாங்க அந்த நாட்டுல. இவங்க 2000 3000 போவாங்க. மொத்தம் போயிட்டு இருப்பாங்க. அந்த ஊருக்கு முன்னாடி ஒருத்தர் பாய இறங்கி இருப்பாங்க. அவங்க எல்லாம் அழுவாங்க, நம்ம 300 பேர் இருக்கிறோம், இவங்க 2000 5000 பேர் இருக்காங்க, வந்து கொண்டுருவாங்களேன்னு அந்த மக்களை கடவுள் வேண்டுறாங்க. கடவுள் வேண்டும் போது நைட்டு அந்த 2 மன்னர்கள் சண்டை போட்டு விட்டுருவாங்க. சண்டை போட்டு சண்டை போட்டுட்டு 2 பேரும் காலி செத்து போயிடுவாங்க. 3 பேரும் காப்பாற்றப்படுவாங்க. இது கலகம் ஓட்டுறது கடவுள் தான். அதே மாதிரி சிறையில் நான் இருக்கும்போது நான் ஒரு இடத்துல படுப்பேன். ஃபேன் காத்து உரம் படுத்து ஃபேன் காத்துக்காக ஒரு இடத்துல படுத்துப்பேன். ஃபேன் காத்துக்காக அப்போ 2 பேரும் எனக்கு படுக்கூட தரா செஞ்சாங்க. இந்த பக்கம் ஒரு ஆளு, இந்த பக்கம் ஒரு ஆளு. அப்படி மாதிரி நின்று எங்களை படுக்கூடாதுன்னாங்க. நான் அப்படி வேறு ஊர் அழுதுட்டு போய் நாங்கள் அந்த தனியாக மூணில் படுத்தேன். நான் கொஞ்ச நாள்